ஏன் ஏன் அசைகிறது? ஏன் நிலைக்கவில்லை? ஏன் ஒரு நாள் அசையாமல் ஒரு நாள் நிலைத்திருக்கிறது? பல நாட்கள் அசைகிறதற்கு காரணம் என்ன? 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தரை எப்படி நம்பணும்? வழியை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து நம்பியணும். எப்படி நம்பணும் நமக்கு இதுவரைக்கும் தெரியல. உங்க பிளான, உங்க திட்டத்தை, உங்க ப்ளூ பிரிண்ட கர்த்தரிடத்துல கொடுத்து என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும். அப்படி நம்ம செஞ்சிருக்கிறோமா? பிளான போட்டு இந்த பிளான கர்த்தர் கரத்துல ஒப்பு வச்சுட்டு சும்மா இருக்கிறான் எலியேசர். எனக்கு அருமையான தேவஜனமே, வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறான். அப்படி நம்ம செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு நாம ஒரு வழியை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வழியின்படி நடந்து கொண்டு கர்த்தரை என்ன செய்யறோம்? நம்புறோம். வேதவசனம் அப்படி சொல்லலையே. ஒப்புவிக்கிறது. ஒப்புவிக்கிறதுனா என்னது? ஹேண்ட் ஓவர். உங்க தொழில் அசையாது, நிலைத்திருக்கும். மாசம் மாசம் ஒரு தொழிலை நீ பண்ண வேண்டிய அவசியம் வராது. மாசம் மாசம் ஒரு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் வராது. எனக்கு அருமையான தேவஜனமே, வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்தால் எதிர்காலம் அசையாது, அது நிலைத்திருக்கும்.